ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பியோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 45 days வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த வீடியோவை தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், தடுப்பூசி போடணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கால் பண்ணி நர்ஸுக்கு கேட்டேன், இந்த மாதிரி வரட்டுமா, இன்னைக்கு 45 days வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வர வேண்டாம், நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளை பார்க்குற டே வந்து தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவா இல்லை சாட்டர்டேவான்னு தெரியல, அந்த டேஸ் தான். ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் வேறு 2 ஃப்ரைடே போயிட்டுருந்தேன், அதனால சொல்கிறேன். இப்போ வந்து தம்பியோட ஃபேஸை வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். தம்பி வந்து யார் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்ன மாதிரியா, இல்லை கண்ணாவை மாதிரியா, இல்லை என் தம்பிகளை மாதிரியா, இல்லை எங்கள் அப்பா அம்மா மாதிரியா, யாரை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன்னா என்னன்னு தெரியல, என்னோடய ஃபேமிலிஸில் எல்லாத்தையும். அட்லீஸ்ட் என்னையும் கண்ணாவையும் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு யார் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். இன்னும் 45 days தான் ஆச்சு, ஒரு 3 month ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சும்மா ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசைக்காக நான் கேட்குறேன். நான் தான் என்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்ணா வந்து இல்லை இல்லை என்ன மாதிரி தான், அவன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரை மாதிரி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு அல்ப ஆசை என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நான் தூக்கிட்டு வந்து காட்டுறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேன்ல, எப்படியும் எழுப்புனா எந்திரிச்சிருவான் அப்படின்னு நினச்சேன். அவன் எந்திரிக்கலை, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஃபேஸ் வந்து கரெக்டாக காட்ட முடியல. நான் வந்து பிக்கு வேணால் ஆட் பண்ணவா? நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பேக் கேமரா போட்டு உங்களுக்கு காட்டுறேன். தம்பி தூங்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். அவனை வந்து குளிக்க வச்சு நான் வந்து அந்த வேங்கை பொட்டு மட்டும்தான் வச்சுருக்கேன், பவுட்ரு எதுவும் அடிக்கலை. எஸ்டர்டே வந்து அவனுக்கு ஸ்கின் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னனால கழுத்தில் இந்த ஜாயிண்டில் மட்டும்தான் பவுட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு பவுட்ரு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அந்த ஒரு ரீசன்னால தான். இப்போ உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து அவனை வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, டக்குன்னு வந்துச்சுல, அந்த ஈயை பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுவீங்கள்ல, அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன். தம்பியோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு இன்னுமே எனக்கு வந்து புதுசாக அப்டேட் பண்ணுற வீடியோஸில் எல்லாமே அந்த கொஸ்டின் தான் வருது. இப்போ வந்து 3.2 3200 இருக்காங்க. இன்றைக்கி போய் பார்க்க வேண்டியது, பட் இன்றைக்கி வர வேணான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக போய் பார்ப்பேன். அப்போ என்ன வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். தம்பியோட ஃபேஸை பார்த்துருப்பீங்க. கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் தம்பி எப்படி இருக்காங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி அப்போது ஒரு மாதிரி இருந்தேன். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் ப்ரெக்னென்சி தான் எனக்கு நல்லா உடம்பு போடுதுன்னு நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு வந்து சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கெலாம் என்னோடய மூஞ்சியை கேமராவில் பார்க்கும்போது போண்டா கோழி மாதிரி தெரிகிறேன் எனக்கு. அதுவும் கொண்டை தான். இப்போ எல்லாம் வீட்டில் இருக்கும்போது தலையெல்லாம் சீவுறதே இல்லை. அதுக்கும் அப்படியே ரவுண்ட் ஃபேஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி கிளியராக தெரியுது. என்னோடய வெயிட்டை போய் நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா டெலிவரி அப்போ வந்து 62 இருந்தேன். ஆஃப்டர் டெலிவரி 57 59 இருந்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் ஏறி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சோத்தை கம்மி பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தம்பி பிறந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னையோட 45 days வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. தம்பியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தம்பி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 25 days இல்லை 30-40 days வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகலில் மட்டும்தான் தூங்குவான். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டான். அதுவும் இந்த 2:30-3 மணிக்கெலாம் நல்லா ஆக்டிவாக விளையாண்டுட்டு இருப்பான். தூங்கவே மாட்டான். எனக்கு அந்த டைம்லலாம் செம்ம தூக்கம் வரும். ஃபீட் பண்ணுறதுக்காண்டி எந்திரிப்பான். அந்த டைமில் நான் தூங்கிடுவேன், அவன் தூங்காமையே தான் முழிச்சிட்டே இருப்பான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இந்த 40 daysக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகலில் ஒரு சொட்டு தூங்க மாட்டேறான். நானும் சரி பயந்துட்டானோ, அது பண்ணிட்டானோ, இது பண்ணிட்டானோ அப்படின்லாம் நான் பயந்துக்கிட்டு அவனுக்கு சுற்றி போடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருக்கேன். பகலில் தூங்க மாட்டேறான். இப்போ நைட்டு ஒரு அளவுக்கு தூங்கிக்கிறேன். ஏன்னா பகலில் சுத்தமாக தூங்குறது இல்லைல்ல, அதனால நைட்டு வந்து தூங்கிடுறாங்க. நான் நைட்டு வந்து
ஒரு 4 டைம் கரெக்டாக 11 இங்கே 8:30க்கு நான் ஃபீட் பண்ணேன், 9 மணிக்கு ஃபீட் பண்ணேன் அப்படின்னா 11:30 12 மணிக்கு எந்திரிப்பாங்க. அப்போ ஃபீட் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக 2:30க்கு 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. அப்புறம் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா 5 மணிக்கு டான்னு எந்திரிச்சிருவாங்க. 5 மணிக்கு ஃபீட் பண்ணிட்டு படுக்க வச்சோம் அப்படின்னா அம்மா வந்து 6 மணிக்கு இல்லைன்னா 6:30 7 மணிக்கு வந்து ஃபீட் பண்ணிடுவாங்க. இப்படிதான் வந்து ரொட்டீன் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தம்பி வந்து 40 வீக்ஸ் வந்து உள்ள இருந்துட்டு தானே வெளியில வந்தாங்க. கரெக்டாக ஒரு 7 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்கா அப்படின்னு சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஏர்லியாக க்ரோ ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்பேன், எந்தெந்த டைமில் வந்து பேபி வந்து என்னென்ன மெச்சூர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வாயில் எச்சி விடுறது வந்து இவனுக்கு வந்து கரெக்டாக 37 டேஸ்லேயோ என்னமோ வந்து வாயில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. என்னடா உண்மையில ஊறுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வீடியோஸ் பார்க்கும்போது தான் கரெக்டாக இது வந்து 2 மந்த் கம்ப்ளீட் ஆகும்போது தான் வாயில் எச்சி ஊறும். அது எதுக்காக ஊறும் அப்படின்னா குழந்தைங்க பேசுறதுக்காக ஊறும் அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கு 37 டேஸ்லேயே வந்து வாயில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சா. அப்போது சரி ஓகே, அப்போ நல்லது தான் போல். நான் வந்து எல்லாத்தையுமே பேடாகவே தான் யோசிப்பேன். ஐயோ என்னடான்னு பயந்துட்டே தான் இருப்பேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல அதனால. அப்புறம் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனை ஃபஸ்ட்டு வந்து அவன் நம்மளை பார்க்கவே மாட்டான், எங்கேயோ பார்த்துட்டு எப்படியோ இருப்பான். இப்போ வந்து இந்த 40 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கே போகிறேனோ அங்கே பார்க்குறான். எங்கள் அப்பா வந்து அவனை கூப்பிட்டா அப்படி திரும்பி பார்க்குறான். அவனுக்கு தெரியுது இப்போ ஒரு அளவுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ஜாலியாக இருக்கும். ஏய் இப்போவே வந்து பார்க்குறான் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. 45 டேஸில் எனக்கு இந்த விஷயம்லாம் வந்து கொஞ்சம் குஷியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம பையன் சீக்கிரமாக க்ரோ ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்கள் பேபிஸ்லாம் இப்படி தான் இருந்தாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நான் வந்து ஃபஸ்ட் ஐடி வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக இல்லாமல் செகண்ட் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதுதான் வந்து நல்லா க்ரோத்தாக ஓடிட்டு இருந்தது. அப்புறம் வந்து அந்த ஐடியா வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். சேல் பண்ணுறதா இருந்தது. பட் கண்ணாக்கு வந்து அதை சேல் பண்ணுறதுக்கு மனசே இல்லை, அதனால அதை சேல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த ஐடியா வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் அது யூஸே பண்ணாமல் இருக்கிறதுக்கு தம்பியோட வீடியோஸ் எல்லாமே வந்து இனிமேல் அந்த சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கேஆர் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற சேனலோட டேக் பண்ணுறேன் இந்த வீடியோவுக்கு கீழே. அந்த ஐடியை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஏன்னா அதில் வந்து அரௌண்டு 50Kக்கு மேலே தான் இருக்கும், 50,000 பேத்துக்கு மேலே தான் இருக்கீங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பியோட வீடியோஸ், ஏன்னா நான் வந்து தம்பியை முன்னாடியில இருந்தே வந்து வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க பேசுகிறது, அவங்க அழுகிறது, அவங்க சின்ன சின்ன சேட்டை பண்ணுறது, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஆர் லைஃப் ஸ்டைலில் வந்து அப்டேட் செய்யப்படும். அதனால் மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தம்பியோட வீடியோஸை அதில் போடுவேன். நான் மேக்ஸிமம் இதுலேயும் நான் வந்து காட்டுவேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிற வீடியோஸ் மட்டும் இதில் போடலாம், ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறையா ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த ஒரு ரீசன்னால இதை வந்து அங்கே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேஆர் லைஃப் ஸ்டைலையும் ரம்யா கண்ணன் அப்படிங்கிற சேனல் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏதாவது நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஓவராக பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கமெண்டில் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ சேஞ்ச் ஆகி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுற கமெண்ட் எல்லாம் என்னை பூஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படியே நான் வெளியில் வரணும், அந்த மாதிரி பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறதே உங்களோட கமெண்ட்ஸ் தான். அதுலேயும் ரெகுலராலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ரெகுலராக பண்ணுறவங்களையெல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப வந்து என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் லைக்ஸாக இருக்கட்டும், கமெண்டாக இருக்கட்டும், ஷேரிங் எல்லாமே வந்து உங்ககிட்ட இருந்து நான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வழக்கம் போல் கமெண்டில் வந்து கக்கி வைங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டிஎம்ஸில் வந்து கேட்குறவங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து தம்பியோட ஃபேஸ் ரிவீலிங் வீடியோவாக மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்றதை பற்றி பேசாமல் தம்பியை பற்றி மட்டும் பேசியிருக்கேன். அப்பப்போ இப்படி தான் வாய் வந்து உளரும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய்.